So hi friends, hello, vanakkam and welcome back to our channel Akshayan Beauty Tips and Kitchen Recipes. So friends, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான டெலிஷியஸான ஒரு ரெசிபி வீடியோவோட தான் வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமிங்கில் டீ டைமிங்கில் சாப்பிடக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என் பையனாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. மழை வருது, சூடாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு இருக்குது, பட் 10 நிமிஷத்தில் ஃபட்டாஃபட்டாக ஏதாச்சும் செய்ய முடியுமா, அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. நீங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய அவைலபிளான ப்ராடக்டை வச்சு திங்ஸை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். ஓகேங்களா, நமக்கு இது தேவை, இது இருக்குது, இது இல்லை, இந்த மாதிரி எந்த கவலையுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மினிமலிஸ்டிக்கான பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சுட சுட டீயோட இப்போ சொன்னால் கூட எனக்கு உண்மையாலுமே டெம்ப்டிங்காக இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. பிகாஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் அண்டு இன்டர்நெட் சரியாக கிடைக்கல, மூடம் சரியாக ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸாலும் என்னால் ப்ராப்பராக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நானும் ட்ரை பண்ணேன், எப்படியாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன். என்னால் வீடியோஸ் ப்ராப்பராக போட முடியல. பட் இனிமேல் கரெக்டாக டைமிங்க்கு நான் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நினச்ச டைமிங்க்கு சூப்பராக நான் வீடியோஸ் போட்டுறேன். ஸோ இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ஐம் வெரி சாரி. வெரி சாரி. இது எனக்கே தெரியாமல் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கிடையாது, கொஞ்சம் பெரிய மிஸ்டேக் தான். ப்ராப்பராக வீடியோஸ் போடணும், நான் போடலை. இனிமேல் நம்மளோட சேனலில் ப்ராப்பராக வீடியோஸ் வரும். ஆன் ப்ராசஸில் இருக்குது வீடியோஸ் எல்லாமே. தீபாவளிக்கு செய்யக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் ப்ராசஸில் இருக்குது. வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. நான் அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சரி, ஓகே, சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட வைக்கிட்டு இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் எப்பப்போ வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இப்போது டக்குன்னு குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஈக்குவல் குவான்டிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அது 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ரொம்ப போட்டுட்டிங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அங்காட்டி கார்ன்ஃப்ளவர் மட்டும் 1 ஸ்பூன் குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா, ரைஸ் ஃப்ளாரும் மைதா மாவும் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். இந்த ஹெர்ப்ஸ் பீட்சாவுக்கு, அதுக்கப்புறம் பாஸ்தாவுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரெசிபிஸ், இந்த மாதிரி ஸ்நாக் ரெசிபி பண்ணும்போதும் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ப்ளஸ் சாட் மசாலா இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை பற்றி worry பண்ண தேவையில்லை, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இதை நல்லா தண்ணி ஊற்றி, ரொம்ப திக் பேட்டராக இல்லாமல் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு, இட்லி மாவு அளவுக்கு கொஞ்சம் திக்காக தேவையில்லை, தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டு இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர், உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமையே நீங்கள் செய்யலாம். ஃபுட் கலர் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், அதுங்காட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட கூட செய்யலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேபி கார்ன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஒரு பாயில்டு வாட்டரில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50% வந்துட்டு குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்துட்டு இது சைடில் இருக்கக்கூடிய இந்த காம்பு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் பெருசாக இருக்குன்னா வந்துட்டு அதை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதை கட் பண்ணி எல்லா பேபி கார்னையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பேபிகார்ன் எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் பெருசாக வந்துட்டு 4ஆக கட் பண்ணியிருக்கேன், குட்டியாக இருக்கிறத வந்துட்டு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி பேபிகாய் நல்லா பாயில் ஆகிடுச்சு அப்படின்றங்காட்டி வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேபி கார்னை வந்துட்டு இதில் வந்துட்டு நல்லா இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் பாயில் ஆகிருக்கு. ஸோ கொதிச்சிருக்கு. இந்த ஆயிலில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும். அது மேலே இருக்கக்கூடிய பேட்டர் வந்துட்டு நல்லா ரோஸ்ட்டாக குக் ஆகி வரும். உள்ளே வந்துட்டு கார்ன் ஆல்ரெடி பாயில் ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆகும் போதும் நல்லா பாயில் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ள ஸ்வீட்டியாக, வெளியே வந்துட்டு ஸ்பைஸியாக க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா பேட்டரையும் வந்துட்டு எல்லா பேட்சையும் வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் தாங்க, அவ்வளோதான். சூப்பராக வந்துட்டு நம்மளோட பேபிகார்ன் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட பேபிகார்ன் ஃப்ரை வந்துட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ வந்துட்டு நேரம்லாம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு இதை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈவினிங் டீ டைமிங்கில் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்கும். வந்துட்டு இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. சூப்பராக வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அஃபோர்டபுளான பொருட்களை வச்சு சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய். நான் இப்போ இந்த பேபிக்கான டீயோடு சேர்த்து சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.